ஓகே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டேஷன் வந்தாச்சு. ஐயோ தருதில்லைங்க முன்னாடி போதே. ஓகே கரெக்டான பிளாட்ஃபார்முக்கு ஃபஸ்ட் டைமே வந்துட்டோம். இருடி போகாதீங்கடி, நாங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க. சாவு அடிக்கிறாங்களே என்னைய. ஓகே நாங்கள் இப்போ வந்து ட்ரெயினுக்காக கரெக்டாக பிளாட்ஃபார்ம் போயிட்டுருக்கோம். நான் விளாக் எடுக்கிறதுங்க ஒரு 2 பேர்த்துக்கு பிடிக்கல. ஓகே மக்களே ட்ரெயின் அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்டட். சொல்லுங்க நீ என்ன ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்டட்? அப்படிலாம் இல்லைங்க, உயிரை வாங்குற பாடத்தை வாங்குறோம். தேங்க்யூ. ட்ரெயின் ஏறிட்டோம். படம் ஒரு வழியாக போஸ்ட் கொடுத்துட்டாங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். மக்களே கேரளாவின் பசுமை எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ட்ரெயின் ஸ்லோவாக தான் போகுது, ஆனாலும் நைஸ் நைஸ் வியூ. டிங்கி டிங்கி டிங். ஐயோ இருங்கடி, கேரளா ரீச் ஆயிட்டோம். ஓகே மும்பை வந்து வண்டி தெருவில் நின்றுருக்கோம். வண்டி பார்த்துருக்காங்க. பேலஸ் போகிறோம். அவள் போயிட்டாடி ஆடி, அவள் போயிட்டா. பாய். ஆட்டோவில் வந்து ஹிந்தியில் வந்து பேசி आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकड़ा है, ये है लाइफ है. अरे क्या बकवास है? दे எல்லாமே இல்லை, தெரிஞ்சதுதான் பேசிட்டு. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் சக்டன் கம்பூரா பேலஸ். மக்களே இதுதான் பேலஸ். ஆனால் வந்து டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். டிக்கெட்லெஸ் என்ட்ரி பனிஷபிள் அஃபென்ஸ்னு போர்டு இருக்குது. அதுக்கு தான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதை நோக்கி தான் போகல, அங்கே டிக்கெட்டே டிக்கெட்டே உள்ளே தான் வாங்கணுமா? ஓகே நான் உள்ளே வந்து காமிக்கிறேன். உள்ள போகிறோம், டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் உள்ள போயிட்டு காமிக்கிறேன். நம்ம பேசுற மாதிரி இருக்கோம். அப்பதான் vlog-ஆ. They ask you how you are, you just have to say that you're fine when you're not really fine, but you just can't get into it because ஆமாண்டி. ஓகே ஓகே நாங்கள் இப்போ வந்து என்ட்ரு ஆக போகிறோம். அவங்க அவசரப்பட்டு உள்ளே போயிட்டாங்க, ஆனால் நம்ம உள்ளே போய் என்னென்னு பார்ப்போம். கமான். இங்கே பாருங்கள், ராயல் சேரியட். அது என்னது அந்த காலத்தில் எந்த ராஜா யூஸ் பண்ணது? கிங் ஆஃப் கொச்சி. இப்படி ஆப்போசிட்டா இங்கே அந்த காலத்தில் பண்ண நிறைய மெமரிஸ் இருக்குது. இங்கே பாருங்க, செமையாக இருக்குது. அக்ஷதாவோட பாட்டி வீடு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு இருக்கோம். யார் எடுக்கிறான்னா நம்ம ஃபோட்டோகிராஃபர் நித்யா. இங்கே பாருங்கள், எல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ணுது. ஓ வாவ், பிரகனே வந்து அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கா. அது என்னன்னு பார்க்கணும். எதிரி அழகாக இருக்குங்க. உடன் பிளேட் இந்த மாதிரியே இல்லை. இந்த காலத்துலயே பிரெட் டோஸ்ட்லாம் இருக்கா? பிரெட் நைஃப் இருக்கு. பிரெட் நைஃபா? எங்க வீட்ல இந்த காலத்துலயே இல்லையே. இங்கே பாருங்க, பெரிய ட்ரெஷர் பாக்ஸை பார்க்க போகிறோம். இவ செல்ஃபிலேயே வீடியோ எடுக்கிறாடி. பாரு செம்மையாக இருக்குது. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பெயிண்டிங்ஸ் பார்க்க போகிறோம். 1 o'clock முடிக்கணும். அப்போ பாத்ரூம்ல பெயிண்டிங்ஸ் பார்க்க போகிறோம். அந்த காலத்து ராஜாக்களை பெயிண்ட் பண்ணுறது. ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக மாட்டுச்சுன்னா இங்கே இருங்க, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இல்லை. கொஞ்சம் கேமரா ஒத்துக்க முடியாது. என்னடி ஃபோன் வச்சிருக்கேன்? இல்லடி, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.
பயங்கரமாக பெயிண்டிங்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த 2 நாய் வந்து அடுத்து சாப்பிட்றதுக்கு இடம் தேடிட்டு இருக்கோம் மக்களே. அவன் வந்து இன்னும் எந்திரிக்கவே இல்லை. என்ன இடம்டி பார்த்த சாப்பிட்றதுக்கு தெரில, சொல்ல மாட்டீங்களா, பேச மாட்டீங்களா? அடுத்த லொக்கேஷனில் சந்திப்போம். சோறு ஓகே. சோறா சுரணையா சோறுதான். எங்கே போகிறோம்? கார்டன் ரீ. ஓ கார்டன். இங்கே பாருங்க, செமையாக இருக்கு. நம்ம கூட ஹரிணி ஜாயின் பண்ணா எப்பவும் போல அந்த 2 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. சேர்ந்து விடக்கூடாது, இல்லை அதை இக்னோர் பண்ணியிருங்க அந்த கண்டென்ட்டை. இப்போ நம்ம வந்து கார்டனில் போயிட்டுருக்கோம். பார்த்தே செம்மையாக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியா? எக்ஸிட்டு இப்படிதான் நாங்கள் வந்து சாப்பிட போகிற பிளான் பண்ணதுனால கார்டன் வந்து டக்குன்னு சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஓ, பேலஸை வந்து ஒரு ரவுண்டே வரப்போம். அது வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜாயின் அஸ் இந்த ஜர்னி. இங்க பாருங்க, டடா. என்ன தெரிகிறது? இந்த உட்கார இடம் சூப்பரா இருக்கு. ஐயோ, உட்கார விடாம கூப்பிட்டு போறாங்க. அதனால நம்ம வந்து வெளியே சந்திப்போம் நெக்ஸ்ட் ஸ்பாட்ல. ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் வந்து அமுக்கம் நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த 3 பேர். இன்னைக்கு ஒரு புகே. ஓகே, அது கீழே விழுந்துருச்சு. அங்கே ஒருத்தி எதுக்கு உட்கார்ந்து தெரியாமல் உட்காந்துருக்காரு. பிருந்தாவன் பியோர் வெஜ்ஜில் நாங்கள் சாப்பிட்டு வச்சுருக்கோம். மறுபடியும் எங்களுக்கு ஆட்டோ கிடைக்கல. கரெக்டு தான், வெயிட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் லொக்கேஷன் என்னது? சொல்றி. சர்ச் போகிறோம். எந்த சர்ச்சுன்னு தெரியாது, பட் சர்ச் போயிட்டு அங்கே பார்ப்போம். சர்ச் செம்மையாக இருக்குது சர்ச். சர்ச்சில் நடு தெருவில் விட்டு போயிட்டாங்க. ஊபர் வர மாட்டேங்குது. ஐயோ, இந்த சர்ச் என்ட்ரன்ஸ் தெரியல கூட தெரியல. உனக்கு இது கிரிஞ்சா தான் இருக்கும் பார்த்தோன்னா. எனக்கு கிரிஞ்சா தான் இருக்கும். சரி, கிரிஞ்சு கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். அடுத்த லொக்கேஷன் என்னன்னா, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். அதாவது ஜூ வந்திருக்கோம். அதுக்கான காரணம் நான் சொல்லியே ஆகணும். என்னன்னா, ரொம்ப சாட்டர்டேனால ரொம்ப கூட்டமாக இருக்கு. டைம் இல்லை, ட்ரெயின் வேறு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோக பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு, அதனால நெக்ஸ்ட் டைம். அதனால பீச்சுக்கு பதிலாக ஜூ வந்து ஃபாஸ்ட் எக்ஸிட். இங்கே ஒருத்தி வந்து அடிக்கிறா. அவள் ஏன் அடிக்கிறான்னு தெரியல. ரொம்ப நல்லா போயிட்டு. அதனால இங்கே பாருங்க, ஈகிள் அவுல் பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி காமெடிஸ் நிறைய இருந்துச்சுன்னா நான் வந்து கேப்சர் பண்ணுறேன். ஜோக் இல்ல இல்லையா? இப்போதைக்கு நாங்கள் ஜூக்குள்ளே தான் இருக்கோம். ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தா நான் கண்டிப்பாக வரேன். அதோட பொசிஷனே எப்படி படுத்து பாக்கி பைன். என்னடி சொல்கிறது? தேவையே இல்லைவா, போகலாம். உங்க வீட்டு நாயா? இட்ஸ் கால் இந்தியன் ஜாக்கிள். பின்னாடி வர வாய்ஸ் இக்னோர் பண்ணிருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஹாய், இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? வாவ், இது வந்து மானாங்கிற கன்ஃபியூஷன். ஆனா இது மான் தான். லார்ஜஸ்ட் டீர் ஃபவுண்ட் இன் இந்தியா. இது மாடல் லார்ஜஸ்ட் டீர் அவங்களே போட்டாங்க. அது மனசுல என்ன நினைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வேலை வளர்ப்பே எல்லாம் வந்து பாரு கூட்டு போன வேற வச்சுட்டு நான் நிம்மதியா திங்க கூட முடியாதானே. அப்ப நீ வேற வேலையே பாக்குறது இல்ல? இல்ல சார். மக்களே, எவ்வளவு பெரிய ஹிப்போ பாருங்க. தண்ணிக்குள்ள இறங்க போகுது. தண்ணிக்குள்ள அள்ளி ஒன்று இருக்கு. அதோட வால் காமெடியா இருக்கு.
அச்சோ So sweet, so nice, so cute. அதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ண வேணாம். நன்றி வணக்கம். எதிர ரெண்டு பாப்பா அப்புறம் என்ன கை வச்சா என்ன தப்பா வச்சுதான் இருக்கா? இருக்கா அப்படியே திரும்பி லுக் கொடுங்க. டுட்டு. ஆனா இதான் டுட்டுவா, நான் பார்த்ததே இல்லை. திரும்ப மாட்டேங்குது. போஸ் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். போஸ் மாற்ற மாட்டேங்குதே. மாற்று. இப்போதான் வந்து லெப்பர்ட் பார்த்தோம். அடுத்து வந்து லெப்பர்டு உள்ளே போயிடுச்சதுனால காமிக்க முடியல. அடுத்து வந்து ஓ மை காட் சிங்கம். ஓ மை காட் சிங்கம் 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 தெரியுதானே தெரியலையே. இருங்க, என்னதான் பாக்குது கண்ணை பாருங்க. எதை பார்த்தாலும் இவ்வளவு பக்கம் ஆமா, என்னதான் பாக்குது. ஹாய், இங்க பாருங்க சிங்கம். டொடட்டடா. இங்க பாருங்க டைகர். டொடட்டடா. ஹாய். அதுக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு. ஏண்டி? வாவ், பேந்தர் செம்மையா இருக்கு. ஆமா, கேரு. மக்களே, உருப்படியா வந்து ஜூவை கவர் பண்ணியிருக்கோம். ஆமா, ஜூ பேர் நான் சொல்லவே இல்லை. பேர் என்ன? ஏய், ஜூ பேர் என்ன? பாம்பு இருக்கு முன்னாடி பார்த்துட்டாங்க. ஐயோ, ஓகே. ஒரு சின்ன விசிட்டரை மட்டும் நாங்கள் விட்டோம். இவங்க 2 பேர் பதறிட்டாங்க, அதனால அங்கேயே நின்ட்டாங்க. வந்து பாம்பை பார்க்க போகிறோம். ராக் பைத்தன். நல்லா இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். நல்லா தான் இருக்கும். ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் பாம்பு இருக்குது. பாம்பு பேர்லாம் எனக்கு தெரில, ஆனால் நிறைய பாம்பு இருக்குது. அது மட்டும் தெரியுது. இப்போ மேலே போட்டுட்டோம். ஓ, ராட் ஸ்னேக்கா? இது கோப்ரா. கோப்ரா. ஓகே, கோப்ரா. வைப்பரில் லைட் எஃபெக்ட்லாம் போயிட்டுருக்கீங்க. ஓகே, என்ன பார்க்குற மாதிரியே இருக்கு. தெரியுதா? டடா டடா. பச்சை பாம்பு. ஆமாம். ஓ மை காட். ஆமாம், ஸ்டாச்சு ஆயிடுச்சு. ஓகே, அது பண்ணவே இல்லை. கடைசியாக ஒரு தடவை பண்ண மாட்டேன். கேமரா எடுத்தாலே பண்ணாதான். ஐயோ, பார்க்குது. இது கியூட்டாக இருக்கு. பிச்சைக்காரிகளோட மோசமான ஒரு நிலைமையில நாங்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். அவங்க என்னம்மா ரோட்ல போற பிச்சைக்காரங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுற? நம்ம பிச்சை எடுத்தாலாம் இவனுக்கு எப்படி தெரியும்? பார்த்தா அவங்களுக்கே தெரியும். எதுக்குடா வீடியோ எடுக்கிறான்னு என்னை பார்த்து அசிங்கமாக கேட்குறாங்க. ஸோ அதனால வேற இல்லடி. ஆர்ட் கடைக்கு வந்துருக்கோம். அவங்க உண்மை எல்லாரும் ஆர்ட் கடைக்கு ஒரு ஆர்ட் கடைக்கு முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு ஹை எண்ட் கடைக்கு வரதுனால எல்லாம் தலை சீவிட்டு கொஞ்சம் டீசெண்டாக உள்ளே போகலான்ட்டு. இது டீசென்ட் என்ன சொல்ல, நான் சீவனால் டீசெண்டாக இருக்காது. அதனால இந்த கடைக்கு தான் போகிறோம். பார்த்தாலே திருப்பி கூட முடியல. அந்த மாதிரி இதில் வந்து vlog எடுத்திருக்கேன். இப்போ நீ என்னோட பண்ணிருங்க பின்னாடி ஒரு வயசு. நாங்கள் இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் பக்காவாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. பக்காவாக வந்து அக்கா ஒன்றுமே வாங்கலை. பக்காவாக அக்கா எதுவுமே வாங்கலை. தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. அது உண்மைதான். பட் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் ரிட்டன் ட்ரெயினில் மஜா பண்ணோம். ஓகே, ரிட்டர்னுக்கு ட்ரெயினில் ஏறியாச்சு. எப்பவும் இப்படி தான் போஸ்ட் கொடுப்பா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான். நாங்கள் மேலே அப்பர் பர்த்தில் இருக்கோம். அவங்க டீயில் இருக்காங்க. ஏ நித்யா, நித்யா ஃப்ரீ மசாஜ் போயிட்டு இருக்கீங்க. என்னடா பண்ற? அங்க ஒருத்தங்க ராதே கிருஷ்ணான் வந்து ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எதுக்கு
எதுக்கு அமுத்துறனே தெரியாமல் அமுத்திட்டு இருக்கா. இங்கே ஒருத்தி எதுக்கு எடுக்கிறேன்னு தெரியாமல் எடுத்துட்டு இருக்கா. நானும் எதுக்கு எடுக்கிறேன்னு தெரியாமல் எடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ.